ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான HCL டெக்ல இருந்து பாருங்க, இப்ப நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து 30,000 இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 15த் செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ HCL டெக்ல இருந்து பாருங்க இப்போ ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாருங்க சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணாலே போதும். இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து, உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து, உங்களோட பெர்மனன்ட் சிட்டி என்னங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க HCL டெக்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அது வந்து எப்படி நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து பாருங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு லிங்க் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா வந்து ஸோ HCLஓட உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ்க்கு வந்து போகும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜ்க்கே வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க்கு. ஸோ இதில நீங்க போனதுமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். இதில வந்து உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க குடுத்துருங்க. ஸ்டேட்டு, சிட்டி அதுக்கப்புறம் அந்த கேப்ச்சா வந்து நீங்க கரெக்ட்டா வந்து இதில குடுத்துருக்க அந்த நம்பர் வந்து நீங்க அதில வந்து டைப் பண்ணிட்டு, ஸோ ஐ ஹேவ் ரீட்ங்கிற அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணா போதும். உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர எடுத்துட்டு வந்தா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இதில வந்து நீங்க வந்து நம்பர் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்பர் வந்து நீங்க வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட 10த்தோட பெர்சன்டேஜ்ல இருந்து, ஸோ 12த் நீங்க முடிச்சிருந்தா அதுக்கான பெர்சன்டேஜ், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோட பெர்சன்டேஜ் நீங்க குடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க யுஜியா, பிஜியாங்கிறத நீங்க குடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்ப இந்த HCL டெக்ல இருந்து பாருங்க, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னி வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னினால உங்களுக்கு டெம்பரரி அப்படின்னு நெனச்சிற வேணாம். உங்களுக்கு இனிஷியலா ட்ரெய்னிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனே வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து சிஎஸ், ஐடி இல்லன்னா EEE இல்லன்னா இசிஇ முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2024 பேட்ச் ஒன்லின்னு குடுத்துட்டாங்க. 2024ல கம்ப்ளீட் ஆகுற பேட்ச் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லொகேஷன் வைஸ் ஜாப் வந்து பான் இண்டியான்னு குடுத்துருக்காங்க. பான் இண்டியா ஃபுல்லா உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. ஸோ இதில வந்து பாருங்க அந்த குவாலிஃபிகேஷன்ல நீங்க 10த், 12த் இல்ல டிப்ளமோ இல்லன்னா கிராஜுவேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் வந்து 70% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நோ பேக்லாக்னே குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து அரியர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம சிஏடிக்கான கேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும். அது வந்து மேண்டட்டரின்னே குடுத்துட்டாங்க. உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில இருந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து கீழயே இருக்கு. இத கரெக்ட்டா நான் சொன்ன மாரி உங்களுக்கு பேசிக்கான இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். இத ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.